கும்பமேளா எப்படி மரண மேளாவாக மாறியது என்பதை பற்றிய சில தகவல் துளிகள். ஒருபுறம் கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் உயிர் இழப்பு. மறுபுறம் நகரில் கும்பமேளாவுக்காக அமைக்கப்பட்ட கூடாரங்களின் ஒரு பகுதியில் சிலிண்டர் வெடித்ததால் தீப்பற்றியது. தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட கூடாரங்களுக்கு தீ பரவியது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடைபெறும். இந்த முறை மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கியது. 3 முக்கிய நதிகள் இணையும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நேற்று அதிகாலையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆறுகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதுதான் மிகவும் நல்லது என்பதால் அதிகாலை நேரத்தில் கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடுவதற்காக சங்கமம் பகுதியில் கூடியிருந்தனர். அவர்கள் புனித நீராடுவதற்கு இடம் பிடிக்கும் ஆர்வத்தில் போலீசார் அமைத்திருந்த தடுப்புகளை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்றனர். இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பக்தர்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக்கொண்டு உள்ளே ஓட முயன்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. தடுப்புகளை உடைத்துக்கொண்டு ஓடியவர்கள் அருகில் உள்ள மைதானத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது ஏறிச் செல்ல ஆரம்பித்தனர். தெய்வபக்தி முத்தி போனதால் தாங்கள் மனிதர்கள் மீது ஏறி செல்கிறோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இதில் பலர் நசுங்கி உயிரிழக்க நேரிட்டது. அதிகாலையில் எழுந்து புனித நீராட வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு உறங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களில் பலர் அப்படியே இடிபாடுகளில் சிக்கி இறந்து போனார்கள். இதனால் கும்பமேளா மரண மேளாவாக மாறியது. அதிகாலை 2 மணிக்கு எங்கும் மரண ஓலமாக இருந்தது. இது குறித்து டிஜிபி வைபவ் கிருஷ்ணா கூறுகையில், திரிவேணி சங்கமம் பகுதி உள்பட பல இடங்களில் அமைக்கப்பட்டு இருந்த தடுப்புகளை பக்தர்கள் உடைத்துவிட்டனர். இதனால் புனித நீராடுவதற்காக பிரம்ம முகூர்த்தத்தை எதிர்பார்த்து உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது மற்றவர்கள் ஏறிச் சென்றனர் என்றார். இடிபாடுகளில் சிக்கி 30 பேர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. அவர்களில் 25 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச போலீசார் தெரிவித்துள்ளனர். 60 பேர் காயம் அடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆயிரக்கணக்கானோர் தங்களது உறவினர்களை அல்லது தங்களுடன் வந்தவர்களை பிரிந்து அவர்களை தேடிக்கொண்டிருந்தனர். அதிகாலை 2 மணிக்கு எங்கும் மரண ஓலமாகவும் பக்தர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் அதே நேரம் புனித நீராடவும் ஓடிக்கொண்டிருந்தனர். அவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் போலீசார் திணறினர். மொத்தம் எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற முழுமையான தகவல் இன்னும் வரவில்லை. அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும் கும்பமேளாவில் 40 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடுவார்கள் என்று தகவல் துளிகள் வருகின்றன.